ஒரு சிலருக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது, எந்த ஒரு யோகமுமே இருக்காதுன்னு சொன்ன பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றமோ இல்ல ஒரு வெற்றியோ ஒரு யோகமோ நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே யோகமும் இருக்கு, அவயோகமும் இருக்கு. அது எந்த காலகட்டத்தில் வரும். ம். ஒரு ரொம்ப ஏழையா இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சல அது அவனுக்கு யோகம். கரெக்ட். கரெக்ட். அதே மாதிரி மில்லியன்ஸில் டீல் பண்ணுற ஒருத்தனுக்கு தொடர்ந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில சறுக்கலே இருக்கு அப்படின்றப்போ அவன் என்ன செய்யணும்? எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் சர்க்கிள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். சர்க்கிள் அப்படின்னா இது சொன்னாங்கன்னா இது ஜோதிடர் நம்பாதீங்க அப்படின்னா எதை சொல்வீங்க? இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹிமாலயஸை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியாதுல்ல. அது மாதிரி விஷயங்கள் அவ்வளோதான் நான் பொதுவாக சொல்ல முடியும். ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளால் விளக்கம்னா எப்படி சொல்லுங்க? ஜோதிஷம்னா வானவியல்ங்கிறது இருக்கிற ஒரு சாஸ்திரம். ஓகே. அதில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கண்ணன் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ இந்த ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே வந்து இவ்வளவு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது, எந்த ஒரு யோகமுமே இருக்காதுன்னு சொன்ன பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றமோ இல்ல ஒரு வெற்றியோ ஒரு யோகமோ நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே யோகமும் இருக்கு, அவயோகமும் இருக்குமா. எல்லாருக்குமே, எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகே. அது எந்த காலகட்டத்தில் வரும். இது ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சல அது அவனுக்கு யோகம். கரெக்ட். கரெக்ட். அதே மாதிரி மில்லியன்ஸில் டீல் பண்ணுற ஒருத்தனுக்கு ட்ரில்லியன் கிடைச்சாதான் அவனுக்கு யோகம். இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் யோகமான ஒரு பீரியட் அவயோகமாக மாறும், அவயோகமாக இருக்கிற ஒரு பீரியட் யோகமாக மாறும். அது எப்போ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தொடர்ந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில சர்க்கிளே இருக்கு அப்படின்றப்போ அவன் என்ன செய்யணும்? எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் சர்க்கிள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். சர்க்கிள் அப்படின்னா ஃபினான்ஷியலாக, ப்ரொஃபஷ்னலாக, பர்சனலாக இல்லை பர்சனலாக, ஃபேமிலியாக, பேரண்டலாக, பிரதர்ஸான்னு இருக்கணும். அதுக்கு ரெமெடியல் இது வந்து அந்த பாவத்துக்கு 7ஆம் பாவத்தில் அந்த ரெமெடி ஒளிஞ்சிருக்கும். ஓகே. அதை எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ண நிச்சயமாக சரியாக போகும். ஜோதிடம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் நம்பிக்கையாக இருந்த ஜோதிடம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பிஸ்னஸாக மாறப்படுதோ, பிஸ்னஸாக மாற்றப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு ஜென்ரலாக இருக்குது. எனக்கு என்னென்னா இதை சொன்னாங்கன்னா இந்த ஜோதிடர் நம்பாதீங்க அப்படின்னா எதை சொல்வீங்க? இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹிமாலயஸை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியாதுல்ல. அது மாதிரி விஷயங்கள் அவ்வளோதான் நான் பொதுவாக சொல்ல முடியும். வந்தோம் இல்லாத விஷயத்தை வந்து பரிகாரம் மூலமாக சாத்தியம்னு சொன்னால் நம்பாதீங்க, அவ்வளோதான். ஓகே. பொதுவாகவே திருமணம் ஆகும்பொழுது அது நம்ம அந்த முன்னாடி 10 பொருத்தம் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? இதை தாண்டி வந்து நட்சத்திர பொருத்தம், லக்ன பொருத்தம், அந்த மாதிரியான நிறைய பொருத்தங்கள் இருக்குது. இதில் எந்த பொருத்தம் தான் முக்கியம்? நான் முன்னாடி சொன்னேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒன்று பார்த்தா போதும் அப்படின்லாம் இல்லை. இதையும் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், லக்னம் 6, 8 இல்லாமல் இருக்கணும், பொண்ணோட பையனோட லக்னம் 6, 8 இல்லாமல் இருக்கணும். அது அந்த லக்ன அதிபதி பொண்ணோட ஜாதகத்தில் எப்படி பிளேஸ் ஆகிருக்காரு, பையனோட ஜாதகத்தில் எப்படி பிளேஸ் ஆகிருக்காருன்னு பார்க்கணும். அதாவது பையனோட லக்னாதிபதி, ராசி அதிபதி பொண்ணோட இது ஜாதகத்தில் எப்படி பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் இங்கே எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு 3யுமே பார்க்கணுன்னு சொல்லணும். இந்த ஆரம்ப காலகட்டங்கள் வந்து நம்ம வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுங்கிற மாதிரி காலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா? இந்த வளர்ச்சி கூடவே சேர்ந்து ஜோதிடமும் உருமாற ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். ஜோதிடம்ன்றாங்க, நாடி ஜோதிடம், ரேகையை பார்த்து சொல்கிறது, பாத ஜோசியம், கிளி ஜோசியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்பலாமா இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இது எல்லாமே கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது.
எல்லா துறையிலையும் போலிகள் இருக்கிற மாதிரி இதுலேயும் போலிகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அந்த சிஸ்டமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்போது அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ அதுலேயும் போலிகள் இருக்குல்ல. அப்போ நம்ம போலியை கணக்கு வச்சுட்டு அந்த சிஸ்டமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும். அஸ்ட்ராலஜி ஒரு பிரான்ச். ஓகே. அதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஓகே, அவங்க அந்த அந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்காங்க அவங்க, இது எல்லாமே பார்க்கணும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாடி ஜோதிஷம் இது எல்லாத்துலேயுமே பேசிக் என்னன்னு சொன்னால் கிரகங்கள் நட்சத்திரங்களோட காம்பினேஷன். நீங்கள் நட்சத்திரமும் கிரகங்களும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. அதை இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே. அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஒரு சப்ஜெக்ட் கையில் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே. பட் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு சிஸ்டம். இப்போ எப்படி கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், கார்டியாக்கு, ஹெப்பாட்டிக், இப்படி மாதிரி வித்தியாசமான இருக்கு இல்லையா? அது மாதிரி இதில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இது மாதிரி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் எல்லாமே இருக்கிற ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற எல்லாமே இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு காம்பனண்ட் எடுத்து இவங்க டீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். எனக்கு வந்து இது ரொம்ப எளிமையாக சொல்லுங்களேன். ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளால் விளக்கணும்னா எப்படி சொல்லுங்கள்? ஜோதிஷம்னா வானவியல்ங்கிறது இருக்கிற ஒரு சாஸ்திரம். ஓகே. அதில் ப்ரிடிக்ஷன் அண்ட் ரெமெடி சொல்கிறது தான் ஜோதிஷம். ஓகே. ஓகே. இப்போ வந்து சூரியன் இருக்கிறது தெரியும், செவ்வாய் தெரியும், சன் இருக்கிறது தெரியும், சூரியன் இதெல்லாமே இருக்கல, சந்திரன், இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். சரி, இதில் அதோட இம்பேக்ட் இண்டிவிஜுவலுக்கு எப்படி இருக்குது, இந்த பூமிக்கு எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம். அது எப்படி அதோட எனர்ஜி நம்மளை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றுதா அப்படிங்கிறது தான் ஜோதிஷம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகான வார்த்தைகளால் விளக்கியிருக்கீங்க. கடைசி கேள்விக்கு வந்து யதார்த்தமான விஷயம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஜோதிடம் ரீதியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐயங்கள், கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.